ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக க்யூட் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் பாட்டை தான் வந்திருக்கேன். போன பாட்டில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையுமே தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லின்னு இருப்பார். இப்போ இப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேட இருக்காது பேன் தர மாதிரி தெரிஞ்சாலும் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். ஜிமினா நம்மகிட்ட பார்த்து வர கவனிச்சுக்கிறாரு. டே 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 பார்த்து நடுறா எங்கடா பார்த்து நடக்கணும்? ஸ்டெப் ஏறுதடா பையன் நட. டே ஜிமின், டே பைய பொறுமை பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேக் சைடில் மாட்டியிருக்க பேக்கை தூக்கி ஜிமினாவை பார்த்து எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சா டே மச்சம் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற லூஸு பேல, நான் என்ன 9 மந்த் பேபியால் டொமஸில் வச்சுட்ருக்கேன், பார்த்து வந்துட்டு இருக்கேன். டேட்டையாங்க உனக்கு தெரியாது, இது டேஞ்சரான பிளேஸ். என்ன டேஞ்சரான பிளேஸ்? ஏன்னா இது தியா கிளாஸ் ரூம் இருக்கிற பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் தியா நம்மகிட்ட எதுவும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாடா. உனக்கு அவளை பற்றி தெரியாது, அவள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பர்சன்ட், அவள் ஒரு ஈவில் டெவில் மாதிரி, அவளெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே ஜிமினா திரும்பினோம். ஜிமினாவுக்கு பின்னாடி தான் தியா நிற்கிறா. நான் ஒரு ஈவில் டெவிலாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சேச்சே அப்பெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா என்ன? மச்சான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டோம். இல்லையே என் மச்சான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தியா தான், எனக்கு தெரியாதாடா உங்கள் 2 பேரை பற்றியும். ஒருத்தர் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டுறீங்கன்னா 2 பேருமே அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சிருவீங்க. அவனை காப்பாற்ற நீ வருவ, உன்னை காப்பாற்ற அவன் வருவான். உங்கள் 2 பேரை பற்றி நல்லா தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு, என்னட்டையா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்ல இப்படி காலேஜுக்கு வரியே? ஹே அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. அதை பற்றி ஃபுல்லாக கவலைப்பட என் ஹயாங் இருக்கான். அப்புறம் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி அவன் கூட இருக்க பாடி கார்டு மாதிரி இந்த ஃப்ரெண்டு ஜிமினா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹலோ பாடி கார்டு சார், டைம் ஆகிடுச்சி கிளாஸுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த பிளேஸில் இல்லை, அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருப்பாரு. மச்சான் உனக்காண்டி தானடா அங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா என்ன விட்டுட்டு போகிற, பின்னடா டைம் ஆகிட்டுருக்கு, அவகிட்ட பேசிகிட்டு இருக்க, வாடா கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தா. டேவோட பேக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடியும் ஜிமினா கரெக்டாக தியாவை நோட் பண்ணிவிட்டு, டேயோட பாடி கார்டு இந்த ஜிமின் தான், அவன்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ண சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட கரெக்டாக ரன் பண்ணபடி நிற்கிறாரு. மச்சான் இப்படிலாம் விட்டுட்டு வராதுடா, நான் உனக்காண்டி தான்டா அங்கே கெத்தாக பேசிகிட்டு இருந்தேன். சரி பாடி கார்டு சார் அமைதியாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்றானா அன்னைக்கு ஸ்கிப் ஆகி இப்போ கேன்டீன் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேயால் எதுவுமே சாப்பிட முடியல, அவருக்கு ஒரு மாதிரி அந்த பிளேஸு எல்லாமே கொமட்டுது, ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்தேன். ஜிமினா இதை ஃபீல் பண்ணிவிட்டு சரி வாடா நம்ம கார்டன் சைடு போயிருவோங்கிற மாதிரி ஒரு கார்டன் சைடில் உட்காந்துருந்து டேக்கான ஃபுட்டை கொடுத்தேன். அப்படியே பொறுமையாக சாப்பிட்றாரு, மெடிசன்லாம் போட்டுட்டு தான் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக ஜொங்குக்கு வர்றாரு. ஜொங்குக்கு வந்துட்டு டேயும் ஜிமினாவும் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜிமின், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஹயாங், அவனுக்கு அந்த பிளேஸில் உட்காந்து சாப்பிட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டிங்காக வந்துச்சு, அதான் நல்லா இப்படி ஒரு வீவாக ஒரு வார்மான பிளேஸில் இருந்து அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும்ன்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். உனக்கு ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா என்ன, வேணால் டாக்டர்கிட்ட இன்னொரு டைம் செக்அப் பண்ணிப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஜஸ்ட்டு வாமிட் மட்டும்தான் வருது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஃபுட்டை சாப்பிட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுட்டில் பாக்ஸை காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டணும். அந்த பாக்ஸில் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்ருக்காரு, மீதி ஃபுட்டெல்லாம் அப்படியே இருக்குது. சரி சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு போதுங்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜொங்குக்கு இந்த ஃபுட் பாக்ஸை வாங்கி அப்படியே டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா, டே ஹயாங், எவ்வளோ டேஸ் நான் அந்த ஹவுஸில் இருக்கேன்டா, என்னைக்காவது எனக்கு ஃபீட் பண்ணி விட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்போ பார்த்தாலும் நீ இப்படி ஃபைட் பண்ண தான் வருவியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். ஜிமினாவோட பாக்ஸை வாங்கி ஜிமினாவுக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. 2 பேருக்கு ஒரே நேரத்தில் ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருந்தா இந்த மூமெண்ட்டை தியா நோட் பண்ணிவிட்டு, இந்த ஜங்கு கம்பெனி ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு டேன்னு பின்னாடியே பைத்தியங்களாங்க சுற்றுறான். இந்த மாதிரி இருக்கிற ஜங்குக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜிமினாவுமே அந்த மூமெண்ட்டை தான் திங்க் பண்ணுறாரு. எப்போ பார்த்தாலே கம்பெனி ஃபைலு பேப்பர்ஸுன்னு தூக்கிட்டு அலைகிற ஜங்குக்
டேயை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் டே கூட அவங்க லைஃப்பை ஷேர் பண்ணதுக்கப்புறம் டேயை மட்டுமே திங்க் பண்ணுறது, டேக்காக ஏதாவது பண்ணணும், டே கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி டேயை திங்க் பண்ணுற இந்த மூமெண்ட் ஜிமினாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சு கம்பெனியில் ஒர்க்கை பாதியிலே போட்டுட்டு டேக்கு ஃபுட்டை கொடுக்க வந்துருக்காரு. இந்த மாதிரி வந்துருக்க மூமெண்ட்டை பற்றிட்டு ஜிமினாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. தன்னோட ஃப்ரெண்டும் தன்னோட ஹயாங்கும் அவங்க லைஃப்பில் இருக்க அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணபடியும் ஜங்குக் கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 பேருக்குமே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுட்டு, டேமா ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ஹவுஸ்க்கு கிளம்பி வந்துரு, நான் பிரின்ஸிபல்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத, டே கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி டே என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஜங்குக் மீட்டிங்காக வெளியே போயிடுவார். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் அதே மாதிரி காலேஜ் முடிஞ்சு அப்படியே ஹவுஸுக்கு கிளம்பலான்ங்கிற மாதிரி வெளியே வந்துட்டேன். நம்ம டேயை பிக்கப் பண்ணதுக்கு ஜங்குக்கே வந்துருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்துருக்க மூமெண்ட்டை வீமிட் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு என்னாச்சு ஹஸ்பண்ட், ஏதோ மீட்டிங் ஒர்க்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க, நீங்களே இந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த மீட்டிங் ஒர்க்கை சுகா பார்த்துட்ருக்கான், நான் உங்கள் 2 பேரையும் சேஃபாக ஹவுஸில் கொண்டு விட்டுருந்தேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயை காரில் உட்கார வச்சுட்டு ஜிமினாவையும் காரில் உட்கார வச்சுட்டு நேராக நம்ம ஜங்குக் ஹவுஸில் கொண்டு வந்து விமின் 2 பேருமே சேஃபாக இறக்கி விட்டுட்டு சேஃபாக ஹவுஸில் ஏறி எங்கேயும் போகாத, நீ நிறைய ஒர்க் எதுவும் பண்ணாண்டா, டின்னர்லாம் எதுவும் பண்ணாண்டா, அதெல்லாம் மாமே பார்த்துப்பாங்க, நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்புனா நம்ம வீமிட் 2 பேருமே உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானோம். இப்போ காலேஜ் ஒர்க்கு தான் 2 பேருமே பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஜங்குக் கூட பெட்ரூமில் தான் 2 பேருமே உட்காந்துருந்து காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிளேஸ்க்கு வீமின் 2 பேருக்குமே ஜங்குக்கோட மாம் மில்க் ஷேக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிடுங்கடாங்கிற மாதிரி கொடுத்துட்டு டே பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. டேயே முழுக்க முழுக்க நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே டேஸஸ் போகுது. 5th மந்த் பேபி இப்போ நம்ம டேயோட டொமேக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி டேஸஸ் மூவ் ஆனோன்னா மாதிரிலாம் இப்போ டேயாலாம் ரொம்ப ஒர்க்லாம் பண்ண முடியல. மார்னிங்கே எழுந்து போய் நான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேங்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியல. ரொம்பவே வீக் ஆகுறாரு. நிறைய ஒர்க் பண்ண முடியல. அதனால ரெஸ்ட்டு தான் நம்ம ஜங்குக் டேக்கு கொடுக்குறாரு. டேயே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணாலுமே நம்ம ஜங்குக்கும் சரி ஜிமினாவும் சரி எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண விட்ருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ண விடாமல் இருந்தோம். 5th மந்த் பேபி இப்போ நம்ம டேயோட டொமேக்ஸில் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டேடம் மார்னிங்கே எழுந்து அப்படியே பெட்டில் உட்காந்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை புஷ் பண்ணபடி ரெஸ்ட் ரூமுக்கு பொறுமையாக நம்ம டே கூட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டு போனால் டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே ஜங்கு கூட ஜெக்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு, நோஸை பிடிச்சி இழுக்கிறாரு, காற்றை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன பேபி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணுறேன் பேபி என்ன பண்ணும், ப்ளே பண்ணி விளையாடும், அதுதான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்கோட சீக்ஸு நோஸு காற்றெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். டேயை பொறுமையாக கொண்டு போய் பாட்டப்பில் வச்சுட்டு டேயை ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வாட்டர்லாம் ஃபில் பண்ணி விடுறாரு. டேயை பொறுமையாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிற வரைக்கும் டே பக்கத்தில் நின்று ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு பொறுமையாக டேயை மறுபடியும் ரூம்குள்ளே கூட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வைக்கிறாரு. சேஞ்ச் பண்ண வச்சுட்டு நம்ம டே வந்து இன்றைக்கி செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால அதுக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கே எடுத்து வைக்கிறாரு. வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு, ஜூஸ் எடுத்தாச்சு, உனக்கு சாப்பிட கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் எடுத்தாச்சு, அப்புறம் பேப்பர்ஸு ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்ல எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்கிற மாதிரி ஒரு பேக்கில் எடுத்து வைக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சரி கொண்டாங்க ஹையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், என்னத்தடா பேக்கை தான், டே இன்னைக்கு காலேஜுக்கு போலியாடா, டே இன்னைக்கு செக்கப் போனால் நான் கண்டிப்பாக செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், இதை கேட்டு நம்ம டேக்கு ஒரே சிரிப்பாக வருது. ஸ்மைல் பண்ணபடியே நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால், டே அதான் நான் போகிறோம்லடா, டே ஹயா கம்பெனியில் நிறைய ஒர்க் இருக்குண்டா, படா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கம்பெனிக்கு கிளம்பி போடா, சும்மா தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் தலையிடாத, என் மச்சானை எனக்கு பாட்டுக்கு தெரியும், என் மச்சானை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா பேசினா இதை கேட்டுட்டேக்கு இன்னுமே சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிச்சான், ஒழுங்கு மரியாதையாக காலேஜுக்கு போடா, என்ன ஒர்க்கு காலேஜை கட்டடிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம், அதெல்லாம் நாங்கள் ஒன்றுங்கள, நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி நான் போயே தீர்வேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட அடம் முடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி அடம் முடித்தோம். நம்ம ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல்
நம்ம ஜெமினாவையும் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டு போனால் இப்போ 3 பேருமே இப்படி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம ஜெமினா தான் அப்படியே வாட்சையே பார்த்துட்ருக்காரு. வந்து 1/2 ஹவராவது இருக்கும். இது என்ன எவ்வளோ நேரம் தான் என் மச்சான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். டக்குன்னு செக்கப் பண்ணாமா அப்படியே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனாமான் இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகி உட்காந்துருந்து சேர்லேருந்து இருந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு. இந்த மாதிரி நடக்கிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜெமினா உனக்கு ஏதாவது பேபி போத்தாக போதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதை கேட்டு நம்ம ஜெமினா நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, என்னடா மச்சான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை இவ்வளோ வேகமாக அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறியே உனக்கு தான் ஏதோ பேபி போத்தாக போகுதுன்னு டென்ஷனில் நீ நடக்கிறன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஜங்குக் சிரிச்சா, டேய் நான் எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், செக்கப் தானடா பண்ண வந்திருக்கோம், அதில் ஏன்டா நீ டென்ஷன் ஆகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வீமின் ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். டேயாங் தேவையில்லாமல் பேசாத, டாக்டர் ரொம்ப டைட்டாக வேஸ்ட் ஆக்குறாங்க, சீக்கிரம் செக்கப் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிளேஸ்லேருந்து நம்ம 2 பேரும் மால்க்கு போகிறோம். ஹோ அதுக்கு தான் காலேஜை கட் அடிச்சுட்டு இங்கே பின்னாடியே வந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், டே ஹயாங் உன்கிட்ட நான் பேசவே இல்லைடா, தேவையில்லாம ஏன்டா நீ பேசுகிற, தேவையில்லாமலாம் நீ பேசக்கூடாது ஓகே, இது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குள்ள சீக்ரெட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே மச்சான் நீ தானடா சொன்ன என்னை மாலுக்கு கூப்பிட்டு போவேன்ட்டு, நீ சொன்னதை நம்பி தானடா நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை போய் வேறு ஏதோ பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினேன், இன்னும் சவுண்டாக சொல்லு அப்போ தாண்டா உன் ஹயாங்க கேட்கும் அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினான். இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, 2 பேரும் அப்போ திருந்தவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயும் ஜிமினாவையும் நோட் பண்ணால் கரெக்டாக பட்டையோட நேம செலவம் டே அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறாரு. செக்கப் பண்ணுறாரு. செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜொங்குக்கிட்ட வந்து டாக்டரு பேசுகிறாங்க. பேபி ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது, மாமியும் பேபியும் இன்னும் நல்லாவே கேராக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மெடிசன்லாம் எழுதி கொடுத்து 3 பேருமே அப்படியே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தான். ஜிமினா சொன்ன மாதிரி மாலுக்கு தான் நம்ம டே போக சொல்கிறாரு. என்னாச்சு டே நீ இந்த ஜிமினா சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டே என்ன, ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, மாலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டேன் சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம வீமினை நேராக மாலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் நம்ம ஜங்குக்கிட்ட நம்மகிட்டே வந்துட்டு ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே இங்கெல்லாம் ஃபுட்டுலாம் சாப்பிடக்கூடாது, இதுக்கு தான் நான் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன், வா நம்ம ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹஸ்பண்ட் ப்ளீஸ் ஃபுட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவ்வளோ பெரிய மாலில் நான் எங்கடா போய் ஃபுட்டை தேட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி இதே பிளேஸில் இருங்க நான் ஃபுட்டை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கிளம்புனா அங்க அப்படியே எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா நம்ம ஜொங்குக்கு அப்படி திரும்பி உனக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு மட்டும் இல்லை டேக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்கு காண்டாக்கி அப்படியே திரும்புறாரு. சரி சரி கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்திரமா நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். இதை கேட்டுட்டு சரி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபுட்டை வாங்க நம்ம ஜொங்குக்கு அங்கேருந்து போனோம். இதே மாலுக்குள்ளே தான் நம்ம வீமினையும் ஜொங்குக்கையும் ஃபாலோ பண்ணபடி தான் தியா வந்துட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி ஜொங்குக்கு அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை மொத்தத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயும் ஜிமினாவும் வேற ஒரு பக்கமாக போடுறாங்க. இந்த மாதிரி போய் என்னெல்லாமோ நிறைய திங்ஸஸாக வாங்குறாங்க. ஏதோ பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடிய திங்ஸஸ், பார்ட்டி ஹாலை டெக்கரேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி திங்ஸஸ், கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறையா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். இதையுமே தியா முழுக்க நோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட்டுக்கு மணியை கொடுத்து இப்படி வெளியே என்ட்ராகிற டேயோட ஹேண்ட்ஸ்லேயும் பேக்கேஜ் இருக்குது, ஜிமினோட ஹேண்ட்ஸ்லேயும் பேக்ஸ்லாம் இருக்குது. இப்படி வெளியே என்ட்ராகிற டேயோட லெக்கை தட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் அந்த பர்சன்ட் தியாக்கிட்ட மணி வாங்கிட்டு இப்படி எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு அந்த ஷாப்பை விட்டு வெளியே வரட்டே நான் அந்த பர்சன்ட் இடிக்கிறான். இடித்த வேகத்துக்கு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே டொமஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி கீழே விழ போவார். இந்த மாதிரி விழ போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜொங்கு கூட நேம் சொல்லி கட்டுனபடியே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி கீழே விழ போனோம். பக்கத்தில் இருக்க ஜிமினை இதை நோட் பண்ணிவிட்டு அவர் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு கீழே விழாத அளவுக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். ஜிமினாவுமே பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போவார். இந்த மாதிரி விழ போனோம். டேக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு
கீழே விழாத அளவுக்கு டேயை அவருக்கு மேலே விழுற மாதிரி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். இப்போ தரையில் போய் நம்ம ஜிமினா தான் விழுறாரு. ஜிமினோட ஹெட்டு தான் தரையில் அடிக்குது. இந்த மாதிரி அடித்தோம். டே ஜிமின் என்னடா பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயாங் ஒன்றும் ஆகலைல்ல, ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து பொறுமையாக டேயை உட்கார வைக்கிறாரு. நல்ல வேலை கீழே விழல, ஹிப்பில் எதாவது அடிபட்டுருச்சா என்ன, பெயின் ஆகுதா என்ன, டமக்ஸ் வலிக்குதா என்ன, ஏதாவது ஆச்சாடா, சொல்கிறா சொல்கிறா. டேய் ஏன்டா நீ எதுக்காகடா என் டேயை பிடிச்சி தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி டேயை இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு ஜிமினா டக்குன்னு எழுந்து அந்த பசண்ட்டை போய் அடிச்சிருவான். இந்த மாதிரி அடித்தா நம்மகிட்ட அப்படி பொறுமையாக எழுந்துக்க முடியாமலே எழுந்துட்டு ஜிமின் என்ன பண்ணுற ஜங்குக் இங்கே தான் இருக்காரு, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண வந்தாலுமே ஒரு செகண்டில் ஜிமினா மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கிரிப்பை பிடிக்காட்ட இப்போ டேயோட ஹிப்பில் இருக்க பேபிக்கு அடிபட்டிருக்கும்ல, அந்த கோவத்துலேயும் எப்படிடா நீ இந்த மாதிரி பண்ணலான்ங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தேன் நம்ம டே எவ்வளவோ நம்ம ஜிமினாவை கூப்பிட்டுக்கிட்டே ஃபைட் பண்ணாத, ஜங்குக் இங்கே தான் இருக்கிறாரு, ப்ராப்ளம் பண்ணாதுங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை கண்ட்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணோம். ஜிமினாவோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப் விழுது. இந்த மாதிரி விழுந்தா நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே அமைதியாக நின்று ஜிமினாவுமே அப்படி சீக்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சபடி பக்கத்தில் வந்து நிற்கிற ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஜங்குக்கை நோட் பண்ணோம். என்ன பண்ணிகிட்ருக்க நீ? மாலில் இத்தனை பர்சன்ட்ஸ் பார்த்துட்ருக்க சொல்ல ஒரு பர்சன்ட் அந்த மாதிரி அடிச்சிட்ருக்க, என்ன ரவுடியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ஸ்லாப் வைக்க போகவும் அந்த ஹேண்ட்ஸை வந்து நம்ம டே பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்ட்டே 2 பேரும் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டிங்களா? ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போனால் இப்படி தான் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? எதுக்காக ஜிமினா நீ இப்போ அந்த பர்சன்ட் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் தான் டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். நிறைய பேக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்களா, அந்த திங்ஸ் எல்லாமே கீழே கிடக்கிற மூமெண்ட்டை பார்க்குறாரு ஜங்குக். இவ்வளோ பேக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வேகமாக போய் அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே ஜங்குக் பார்த்துடக்கூடாதுன்ட்டு வேகமாக அவ்வளோத்தையும் அப்படியே ஹேண்ட்ஸில் குனிஞ்சு வேகமாக எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தேன். இதை பார்த்து ஜிமினா ஷாக் ஆகி லூசு பையில அதான் நான் எடுப்பேனடா, நீ ஏன்டா குனிஞ்சு எடுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுமே ஜங்குக்கை விட்டுட்டு அவ்வளோ பேக்ஸையும் வேகமாக எடுத்துட்டு லைட்டாக புஷ் பண்ணி பிடிக்கிறாரு. நீ ஏன்டா வேகமாக குனிற, உனக்கு அறிவுங்கிறது உனக்கு கிடையாதா? எத்தனை டைம் சொல்கிறது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னோட டொமாக்ஸில் 5th மந்த் பேபி இருக்குது, டக்குன்னு குனிலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி வீமின் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான், நான் யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்கேன், உங்கள் 2 பேர்கிட்ட தானடா பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நான் ஏதோ 3rd பர்சன்ட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி உங்கள் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கத்தவும், ஹயா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா திரும்பினா, எதுக்காகடா இந்த பர்சன்ட் அடித்த, எதுக்காக அடித்தேனா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே நம்ம தள்ளி விட்ட மூமெண்ட்டை சொல்லலான்ங்கிற மாதிரி வந்துட்டான். டக்குன்னு ஜிமினாவுக்கு முன்னாடி என்ட்ராகிறாரு. அது ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட், இந்த பர்சன்ட் என்னை வச்சு கொஞ்சம் புள்ளி பண்ணி ரேக் பண்ணுற மாதிரி பேசுனா, அதான் எப்படிடா நீ ஏமாச்சான இப்படிலாம் பேசலாம், பேசுறதுக்கு உனக்கு மவுத்து இருக்க போய் தானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன டேயாங் அவன் உன்னை தள்ளி விட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சும்மா இரு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆமாம் ஹயாங், அவன் எங்கள் 2 பேருமே ரொம்ப பில்லி பண்ணான், நாங்கள் 2 பேருமே பார்க்கல ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கோமா, ஒருத்தர்கிட்ட ஃபைட் பண்ணவே எங்களுக்கு தெரியாதான், அதான் நாங்கள் 2 பேருமே இன்னசென்ட் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், அப்போ 2 பேரும் திருந்தவே மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டுனோம். அப்படியே ஜொங்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஜொங்குக்கோட ஷோல்டருக்கு மேலே ஹேண்ட்ஸை போட்டபடி ஜொங்குக்கு லைட்டாக ஹாக் பண்ணபடி பிடிச்சிட்டு, என்னாச்சு ஹஸ்பண்ட், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன்னு ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக நம்ம ஜங்குக்கு சேஞ்சு பண்ணுறாரு. என்ன அம்மா கோவத்தில் இருக்க என்னோட ஹயாங்க சேஞ்ச் பண்ணுறான் பாரு, அவர் அவ்வளோத்தையும் மறக்கிற மாதிரியே பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா எல்லா பேக்கையும் ஹேண்ட்ஸில் வச்சபடியே அப்படியே நம்ம டேக்குக்கை நோட் பண்ணா. இந்த மாதிரி பசிக்குதுன்னு சொன்னதை கேட்டதுக்கப்புறம், சரி வாங்க இங்கே பக்கத்தில் ஒரு ஃபுட் ஷாப் இருக்குது, அங்கே வச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம், அதை தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் என்னென்னா பெரிய ஃபைட்டே நடந்துகிட்ருக்கு, ஜிமின் ஹவுஸ்க்கு வா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்மகிட்டே வந்து ஜங்குக்கோட டியூக்ஸை ஒரு கன்சோலை கப்பனபடி, என்ன ஹஸ்பண்ட்
அவன் என்ன பில்லி பண்ண போயிட்டானா அந்த கோவத்தில் அந்த பசண்ட அடிச்சிட்டான். அதுக்காகலாம்லாம் ஜிமினாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. ஜிமினா பாவம்ல. ஆ பாவம், உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ஜிம்னாவுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசவும், இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ஆகா ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கானே, இப்படி வேற பேசுகிறானே, இவன்ட்ட இப்போ என்ன பேசுன்னு தெரியலையே. சரி ஓகே, இந்த ஒரு டைம் மட்டும் நான் ஜிமினாவுக்கு பனிஷ்மெண்ட்டு பிரேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அந்த பேக் எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டுட்டு டே மச்சான் ஒன்றை மாதிரி மச்சான் யாருக்குமே கொடுத்து வைக்காதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்குக்கு சேர்ந்தபடி ஹக் பண்ணபடி ரொம்ப தேங்க்ஸ்டா பனிஷ்மெண்ட்லேருந்து என்னை காப்பாற்றினதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முதல்ல பேக்கப்பை இடுறா அப்படிங்கிற மாதிரி திட்டுறது. இந்த மாதிரி திட்டுனா அந்த பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபுட் சாப்பிட்ற பிளேஸில் வந்து 3 மெம்பர்ஸுமே உட்காருதாங்க. அந்த மாதிரி உட்காந்தா பெரிய ஃபைட்டாக வரும், ப்ராப்ளம் வரும், இல்லை டேயோட பேபி அபார்ட் ஆகும்னு நினச்சி என்னெல்லாமோ பிளான் பண்ணாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்கிற மாதிரி தியா காண்டுலேயே நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸையும் நோட் பண்ணிட்டு இருந்தோம். டேக் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றது. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். ஜிமினா நார்மலாக தான் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம டேக்குக்கு இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தோம். டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் எல்லாருமே ஹவுஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டைம் ஜிமினாவும் ஹாலில் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்கு நெக்ஸ்ட் டே பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ண தான் மாலுக்கு 2 பேருமே போயிருப்பாங்க திங்ஸஸ் வாங்குறதுக்கு. இது வரைக்குமே ஜங்குக் பர்த்டேங்கிறத ஃபங்க்ஷன் மாதிரி எதுவுமே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்க மாட்டார். பர்த்டேயா மாம் டேட்டை விஷ் கேட்டோமா அதோட போட்டுங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாரு. ஜிமினா இதை வந்து நம்ம டேட்டை சொல்லியிருந்திருப்பாரு, ரொம்ப டேஸாக எனக்கு ஆசைடா ஹயாங்க்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கணுன்ட்டு. என்னோடய பர்த்டே ஃபங்க்ஷன் நான் நிறைய டைம் என்ஜாய் பண்ணிட்டேன், என் பேரண்ட்ஸுக்கு கூட நிறைய ஃபங்க்ஷன் வச்சுருக்கான். பட் அவனோட பர்த்டே அன்னைக்கு கூட ஃபங்க்ஷன் வைக்க மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறான். சின்னதாக ஒரு கேக்கு கொடுத்து கட் பண்ணாலும் கட் பண்ண மாட்டேங்கிறான்டா. அதனால ப்ளீஸ்டா என்னோட ஹயாங்க்கு இந்த இயர் பர்த்டே கொண்டாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ சொன்னீன்னா கண்டிப்பாக என் ஹயாங் அதுக்கு ஓகே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம உங்கள் ஹயாங்க்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி டே சொல்லியிருப்பாரு. என்ன சொல்கிற? ஆமாம், நான் போய் கேட்டால் கண்டிப்பாக ஜங்குக் சரி நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து கேட்குறியே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன், பேபி சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே பண்ணுவார். அதெல்லாம் வந்து கெத்தாக இருக்காது, கிக்காகவும் இருக்காது. அதை விட அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி ரெடி பண்ணிட்டா சர்ப்ரைஸ் ஆவார், இம்ப்ரெஸ் ஆவார், எக்ஸைட் ஆவார், செம்ம ஹாப்பி ஆகுவார். அப்புறம் அந்த ஹாப்பினஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் க்ரை பண்ணி ஃபீல் பண்ணுவார். அப்புறம் இந்த பேட்டையே மறக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ என்ன பிளானுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லிட்டு, பிளானு சக்ஸஸ் தான், ஆனால் அதுக்கு திங்ஸஸ் எல்லாம் எப்படி வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நாளைக்கு நான் செக்கப்புக்கு போவேன், நீ என் கூட கிளம்பி வா, நம்ம மாலுக்கு போய் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துடுவோங்கிற மாதிரி டே தான் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக் ஹவுஸ்லேயே இருக்கிற மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இவர் ஹவுஸுக்குள்ளே இருந்தால் எப்படிடா நம்ம இந்த ஹோல் ஒர்க்கே ரெடி பண்ணுறதுங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், எனக்கும் அதான் என்னடா பண்ணேன்னு தெரியல, நீ சுகா ஹயாங்க்கு கால் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கால் பண்ணியாச்சு, சுகா வந்துட்டுருக்கேன் தான் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். கரெக்டாக சுகா ஹவுஸ்க்குள்ளே என்ற கீட்டையும் ஜிமினாவே நோட் பண்ணிவிட்டு, பர்த்டே ஃபங்க்ஷனை பார்ட்டி மாதிரி ரெடி பண்ண போகிறீங்களா, அதுக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணணும், ஆனால் ஜங்குக் இங்கேயே இருந்தால் எதையுமே எங்களால் டெக்கரேட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அவர் இன்றைக்கி நைட் இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு மார்னிங் அவர் ஆஃபீஸுக்கு கிளம்பிடணும், ஆஃபீஸிலேருந்து ஹவுஸுக்கு ஈவினிங் தான் வரணும், அது வரைக்கும் ஹவுஸ்க்கு வராதபடி நீங்கள் பார்த்துப்பீங்களாங்கிற மாதிரி டே வந்து சுகா கிட்டே ஏதோ ஹெல்ப்லாம் கேட்குறது இந்த மாதிரி கேட்டேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஜங்குக் ஹவுஸ் வராதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து டே சொன்ன பிளானுக்கு ஓகே பண்ணால், இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ஸ்லீப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பெட்டில் உட்காந்துருக்காரு. டே அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் லைட் ஆகிட்டு நேராக ஸ்லீப் பண்ணதுக்கு பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காரவும் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேயை க்ளோஸ் அழுத்துட்டு டேயோட ஃபோர்ஹெட்டில் நம்ம ஜங்கு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் டேயுமே திரும்பி நம்ம ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ண ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த கிஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு ப்ரே பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி, எங்கே பாரு பேபி, நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா,
எனக்குமே உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு தான் ஃபீலிங்காக இருக்குது. பட் நமக்கு சில பேபி இருக்குதுல்ல. ம் பேபியே உன்னையும் தான் நான் கேராக பட்டுக்கணும். வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே டே அவரோட செஸ்ஸில் படுக்க வச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு டைட்டாக ஹக் பண்ணப்படி டையோட பாடியை பெட்ஷீட்டை வச்சு கவர் பண்ணப்படி டையோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? ஆ நான் உங்கள் கூட கொஞ்ச நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சி திங்க் பண்ணால் எதுக்காக அதை பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் எல்லாம் ஒன்றையும் பேபியும் பற்றின திங்கிங்கில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணப்படி டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி டேயை நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ண வச்சுட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணப்படியே டேயோட டொமாக்ஸை ஜொங்குக் அவரோட ஹேண்ட்ஸாலே அப்படியே ரப் பண்ணப்படியே ஃபீல் பண்ணப்படியே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணுவார். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜொங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகி கம்பெனிக்கு கிளம்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி கிளம்புனா நம்ம சுகா டே ஜொங்கு கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராக்குறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா டே அப்படின்னு நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க, ஹவுஸ்க்கு எப்போதுமே வர வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சுகாவும் சொன்னான். டேமா இன்னும் நீ எழுந்துக்கலையா? வா உன்னை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூப்பிட்டா இல்லை ஹஸ்பண்ட் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது. நேற்று வேறு நம்ம செக்கப் போயிட்டு அப்புறம் மாலுக்கு அங்கங்கே போயிட்டு வந்துட்டனால ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இன்றைக்கி நான் காலேஜுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்போ நீ காலேஜுக்கு போகண்டா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் மேட்ஸுக்கிட்ட உனக்கு ட்ரிங்க் பண்ண ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்கிறேனுங்கிற மாதிரி சொல்லி கம்பெனிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக நம்ம ஜொங்குக்கு ரூமை விட்டு வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தேன். ஜிமின் அப்படியே நம்ம ஜொங்குக்கு இடிச்சப்படி கிராஸ் ஆனா டே ஜிமின்